இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக நம் ஒவ்வொருவருக்குமே இயேசு கிறிஸ்து ஒரு புதிய நாளை கொடையாக கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு புன்னகையோடு இறைவனோடு இணைந்து நாம் பயணிப்போம். சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற உன்னதமான இன்றைய மன்னா உணவு மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-6 மற்றும் 16-18 முடிய பகுதிகள். இந்த பகுதி எல்லாம் படிச்சு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, விளம்பரத்தை நாடாதீர்கள். இன்று சிறப்பாக உலகம் முழுவதுமே விளம்பரத்தை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல விளம்பரம் அப்படின்னு சொன்னாக்கா தங்களுடைய பொருளை விற்பதற்காக என்று தான் இருந்தது. இன்னைக்கு அந்த விளம்பரம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, என்னை பற்றி நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், நான் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோசியல் மீடியா என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து இந்த சமூக ஊடகங்களிலே மக்கள் தங்களை விளம்பரப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. இந்த உறவுகள் மத்தியில கூட விளம்பரம் தான், நண்பர்களுக்கு மத்தியில கூட விளம்பரம் தான், உலகத்தின் மத்தியில கூட விளம்பரம் தான். நான் யார் என்று எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அருகில உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் கிடையாது. அவங்ககிட்ட கேட்கறது கிடையாது, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படியெல்லாம் சாதிக்கிறேன், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருமே ஃபீட்பேக் கேட்கறது கிடையாது. இன்னைக்கு வர்ச்சுவல் வேர்ல்ட்ல நான் பிரபலமாக வேண்டும், நான் அழகா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னு வர்ச்சுவலா கேட்குறோம். அதுக்கு 1008 போட்டோ எடுப்போம், அதுல ஒன்று போஸ்ட் பண்ணுவோம், அந்த போஸ்ட் எத்தனை லைக் வந்திருக்குது, அந்த லைக்கு தாங்க விளம்பரம். இத்தனை பேர் என்ன லைக் பண்ணாங்க, இத்தனை ஃபாலோவர்ஸ் நான் வச்சிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல பணம் நிறைய இருந்தா பெரிய ஆளு, இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தாக்கா அவங்க தாங்க பெரிய ஆளு. இன்னைக்கு அவர்கள் சமுதாயம் அவர்களை போற்றி புகழ்கிறது. அந்த அளவுக்கு தனி மனிதர்கள் ஒவ்வொருவருமே விளம்பரத்திற்காக ஆசைப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு நல்ல போதனையை கூறுகிறார். 3 நாட்களாகவே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல நல்ல பண்புகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தே வருகிறார். இன்னைக்கு கூட சிறப்பா இந்த நற்செய்தியின் மூலமாக 3 நல்ல பண்புகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், மனிதர்கள் முன் உங்களுடைய அரசியல்களை செய்யாதீர்கள். பாருங்க, எந்த மனிதன் இப்படியெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லுவாங்க பாருங்க. இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலேயே இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், மக்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அரசியல்களை அவர்கள் முன் செய்யாதீர்கள். அரசியல்கள் செய்வது மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல, அது நீங்கள் உங்களுக்காக, உங்களை பார்த்து கொண்டிருக்கிற கடவுளுக்காக மட்டும் செய்யுங்கள் என்ற ஒரு உயர்ந்த ஒரு பண்பை, செய்தியை இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலேயே இன்றைய நற்செய்தியிலேயே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அறச்செயல்கள் யாருக்காக மக்கள் பார்க்க வேண்டுமா, எனக்கு விளம்பரம் வேண்டும் என்றா, எதற்காக நான் அதெல்லாம் செய்கிறேன் என்று யோசிக்க வேண்டும். இதிலே சிறப்பாக இந்த நற்செய்தியிலே 3 நல்ல பண்புகளை இயேசு சொல்லுகிறார். ஒன்று, ஜெபிப்பது. எப்படி ஜெபிப்பது, யாருக்காக ஜெபிப்பது. நோன்பு இருப்பது, எதற்காக நோன்பு இருப்பது, யாருக்காக நோன்பு இருப்பது. பிறருக்கு உதவுவது, யாருக்காக உதவுவது, எப்படி உதவுவது. இது 3 நல்ல பண்புகளை இயேசு சொல்றார். இந்த 3லையுமே விளம்பரம் இருக்குதுங்க, 3லையுமே விளம்பரம் இருக்குது. நம்ம இதை அழகா பார்க்கலாம். நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நிறைய வார்த்தைகளை அடுக்கி கொண்டே போனேன் அப்படின்னு சொன்னா, பெரிய ஆள்ரா இவரு, எவ்வளோ கடவுள் பக்தி உள்ளவரா இவரு, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாரு, கோயிலே இருக்கிறாரு, வார்த்தை வார்த்தையா பேசுறாரு, அப்படியே பைபிள்ல இருந்து கொட்டேஷனா சொல்றாரா, எல்லாத்தையும் மனப்பாடமா பேசுறாரா, இது ஜெபமா? அப்ப மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும், என்னை பற்றி விளம்பரம் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த பாஸ்டர், இந்த சாமியார் எவ்வளோ வார்த்தை, ஒரு 5 நிமிஷத்துல 50 கொட்டேஷன், பைபிள் கொட்டேஷன் சொல்றாரா, எவ்வளோ பெரிய ஆள் படுறா, பயங்கர மூலடா இவருக்கு அப்படின்னு பெருமையா பேசுவாங்கங்கிறதுக்காகவா? இல்ல. ஜெபம் என்பது தனிமையில ஆண்டவர் என்னை நோக்குகிறார், அவரோடு நான் ஜெபிக்கிறேன், மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்றால் நல்ல வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இது பெருமைக்காக அல்ல, இறைவனோடு உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான உண்மையான ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு
பெருமகிழ்ச்சியோடு வர வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு இந்த ஜெபம் என்பது எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா ஒரு பெரிய விளம்பரங்க. நாங்க நிறைய இடத்துல நற்செய்தி பெருவிழா, குணமளிக்கும் நற்செய்தி பெருவிழா, இயேசுவின் அற்புதங்கள் நடக்கும் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு படத்தை துணுண்டு ஒரு மூலையில வச்சுட்டு அந்த ப்ரீச் பண்றவங்களுடைய பேச பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஃப்ளக்ஸ் ஃபுல்லா அவங்களுடைய பெரிய உருவமா இருக்கும். அவங்க பேரு பெருசா கொட்டை எழுத்துல இருக்கும். விளம்பரம். அப்ப யார் புதுமை செய்யறது? இயேசுவா இவரா? அப்ப இயேசு இவருக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கலாம், ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கலாம், ஜெபத்தின் மூலமாக பெற்றிருக்கலாம். ஆனா நம்ம யாரை முன்னிலைப்படுத்தணும்? இயேசுவை முன்னிலைப்படுத்தணும். அப்ப இயேசுவை முன்னிலைப்படுத்தாமல் நான் என்னை முன்னிலைப்படுத்துகிறேன் என்றால் எனக்கு நான் விளம்பரத்தை தேடிக்கொள்கிறேன். எதன் மூலமாக? ஜெபத்தின் மூலமாக, இயேசு என்ற பெயரின் மூலமாக, குணமாக்குகிறேன் என்ற பெயரினால, நற்செய்தி என்ற ஒரு பெயரினாலே நான் என்னையே விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதை இயேசு முற்றிலுமாக அருவருக்கிறார். இரண்டாவதாக நோம்பிருத்தல். பிரியமானவர்களே, நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதுக்குங்க? யாராவது பார்ப்பாங்களா? ஐயோ நான் நோன்பு இருக்கிறேன், நான் சாப்பிடாம இருக்கிறேன், 40 நாள் நான் விரதங்க, நான் 40 நாள் கறி சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டே இருந்தா அது நோன்பா? நோம்பினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக நோன்பு இருக்கிறீங்க? கடவுளுக்காகத்தானே? கடவுளுடைய அருளை பெறுவதற்காகத்தானே? நீங்கள் செய்த பாவங்கள்ல மன்னிக்கப்படணும், கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நோன்பு இருக்கிறீங்க. அப்ப தனிமையில போயிட்டு அது யாருக்குமே தெரியாம முகத்துல அப்படியே விகாரமா வச்சு கொண்டு நோன்பு இருக்கிறத விட அப்படியே யாருக்குமே தெரியாம நானும் இப்படிலாம் இருக்கிறது இல்லை, நான் சும்மா நார்மலா தான் மற்றவங்க போல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு பயனுள்ள நோன்பாக மாறுகிறது. ஆண்டவர் அழகாக சொல்றார், வெளிப்படையை தவிர்த்து மகிழ்வோடு நோன்பு இருங்கள். நோன்பு இருக்கிறேன்னா அது என்னுடைய மகிழ்ச்சியை நான் வெளியே காட்டணும், விகாரமா வச்சுக்க கூடாது, கோவப்படக்கூடாது. பசிக்குது, நான் என்ன 40 நாள் விரதம் இருக்கிறேன்ல, கறி சாப்பிடாம இருக்கிறேன், நீங்க எல்லாமே சாப்பிட்றீங்கல்ல, எனக்கு தனியா எதுவும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கோவப்படக்கூடாது. மகிழ்ச்சியோடு விரதம் இருக்கணும். அப்ப யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். விளம்பரம் செய்யாதே நோன்பு இருப்பதை. அது உன்னுடைய நல்ல டிசிப்ளினுக்காக, உன்னுடைய வாழ்வுக்காக, கடவுளோடு உள்ள உறவை ஐக்கியப்படுத்துவதற்காக. விளம்பரம் இதுல தேடாதே. அடுத்ததாக பி ஜெனரஸ். நம்ம கிட்ட இருக்கிறது மற்றவங்ககிட்ட கொடுக்கறதுல ஜெனராசிட்டி இருக்கணுங்க, ஒரு தாராள மனப்பான்மை இருக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன பொருளை கிஃப்டா கொடுக்கணும்னா கூட கேமரா தூக்கிடுவாங்க. ஒரு 10 ரூபா பொருளாக தான் இருக்கும். பாருங்க, நான் ரோட்ல ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போய் பேசுறேன், 10 ரூபா கொடுக்குறேன், என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அது மாதிரி மாறிடுச்சு, அது மாதிரி மாறிடுச்சு. ரொம்ப நாளா ரோட்ல படுத்த படுக்கையில கடந்திருக்கிறாரு, அவரை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி முடியை வெட்டி விட்டு அவருக்கு புது துணியை போடுவாங்க. அப்ப இது எல்லாமே அவர் வர்றதுலேருந்து பேசுறதுலேருந்து துணி மாற்றி கொடுக்குற வரைக்கும் வீடியோ எடுப்பாங்க. மறுநாள் அவர் போய் பார்ப்பாரா, பேசுவாரா? இல்லை, முடிஞ்சு ஒரு கண்டென்ட் முடிஞ்சிச்சு, அடுத்த கண்டென்ட் வேற யாரோ பார்ப்போம், வித்தியாசமானவங்க பார்ப்போம். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கறதுல ஒரு விளம்பரத்தை தேடுகிற கூட்டமாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இயேசு இதை அறவே ஒழிக்கிறார், அறவே வெறுக்கிறார். இது தேவையில்லை. நம்ம செய்யற உதவி யாருக்கு? அப்பாவி மக்களுக்கு. ஏன் அதை செய்யறோம்? என்கிட்ட நிறைய இருக்குதுங்க, அதுல இருந்து கொஞ்சம் நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். உன்னுடைய வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கணும், அது விளம்பரப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. நான் எதுக்கு இது மாதிரி செய்யறேன்னா, என்ன மாதிரி எனக்கு பின்னாடி வரும் சந்ததியர்கள் இதெல்லாம் செய்வாங்க, இது ஒரு ரோல் மாடலா இருக்கும். ஏன் அவங்களால செய்ய தெரியாதா? இருந்தா செய்ய மாட்டாங்களா? அப்ப இது ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு விளம்பரம். இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் செய்யறாங்க, நிறைய படம் நடிப்பவர்கள் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே சொல்லுவாங்க அடிக்கடி, இது என் விளம்பரத்துக்காக இல்லைங்க, இது நான் ஏன் செய்யறேன்னா, ஏன் வீடியோ போடுறேன்னா மற்றவங்களும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு. அது ஒருவேளை இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே இருக்குது. இவர் செய்யறாரு அதனால நானும் செய்வேன் அப்படின்னு யாரும் செய்ய முன் வர்றது கிடையாது. அப்ப இதுவும் ஒரு சுயநலம் தான். நான் என்னை பற்றி விளம்பரம் பண்றேன், இவர் இப்படிலாம் செய்வாரா, ஏழைக்கு தாண்டா செய்வாரு, இவங்க மகிழ்ச்சிக்காக இவர் எல்லாத்தையுமே கொடுப்பாரா, ஏன் தெரியுது? விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். அந்த விளம்பரம் இல்லாத ஒரு வாழ்வு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவ்வளோ புதுமை செஞ்சாரு, அற்புதம் செஞ்சாரு, உணவு கொடுத்தாரு. ஒரு கேமராமேன் பின்னாடியே வந்துட்டு அதை ஷூட் பண்ணிட்டு எல்லாமே சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டே இருந்தாங்களா? இல்லை நியூஸ் பேப்பர் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா? இது எல்லாம் அவர் இறந்த பிறகு, அவர் இல்லாத போது மற்றவர்கள் அவரை பற்றி சொன்னதுதான் நற்செய்தி. ஆம் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களும் உதவிகளும் மற்றவருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். விளம்பரத்தை தேடாமல் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக உதவ வேண்டும். என்கிட்ட இருக்கிறத நான் தாராளமா
எந்த மனசு கஷ்டம் இல்லாமல் கொடுக்கிறேனே அதுதான் நல்ல மனப்பான்மை. இப்படி இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே நல்ல மனிதர்களாக வாழணும், விளம்பரத்தை தேடக்கூடாது, தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாது, தந்தையை முன்னிலைப்படுத்தணும், மகனை முன்னிலைப்படுத்தணும், தூய் ஆவியானவர் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழகாக சீடர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தியாக இன்றைய மன்னா அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, சுயநலத்திற்காக நான் பெரியதாக பேசப்படணும் என்பதற்காக விளம்பரத்தை நாடுகிறேனா? எந்தெந்த பொருட்களில் எந்தெந்த செயல்களில் விளம்பரத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறேன் என்று யோசித்து சிந்தித்து, அப்படிப்பட்ட சீப் பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஏதோ என்னை எல்லாம் பேசுவாங்க, என்னை பத்தி புகழ்வாங்க அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யாமல், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும், உன்னுடைய அமைதியின் வாழ்வே இறைவன் அறிந்து கொள்ளுவார், உன்னுடைய மறைவாக இருக்கும் செயல்களே இறைவனுக்கு வெளிச்சமாக தெரிகிறது என்ற உண்மையை புரிந்தவர்களாக நல்ல சீடர்களாக வாழ விளம்பரத்தை தேடாமல் இரவும் பகலுமாக உண்மையான பணியை செய்ய முயற்சி எடுக்கலாமே. இப்பொழுது என்னோடு இணைந்து கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். தெய்வமே, இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறேன். உமது சீடர்களுக்கு அன்று நீர் கொடுத்த அந்த நல்ல செய்தி, எதையுமே எதிர்பார்க்காமல் விளம்பரம் தேடாமல் வாழ்வதுதான் சீடத்துவம் என்று சொன்னீரே. அதை போன்று நாங்களும் சிறு சிறு ஆதாயத்திற்காக, சிறு சிறு சீப் பாப்புலாரிட்டிக்காக நாங்கள் எங்கள் பெயரை உயர்த்தி கொண்டு இருப்பதை தவிர்த்து உமது பெயரை நாமத்தை உயர்த்தி எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. தெய்வமே, சிறப்பாக இன்றைய இந்த மன்னாவை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்களை சுமந்து கொள்ளும், தாங்கிக் கொள்ளும். குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள், உடல் வியாதிகள், மன வியாதிகள் நீங்கட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாத வரை இருக்கிற எல்லா உடல் வியாதிகள் நீங்கி உமது இரத்தம் இவர்கள் உடலிலே ஆராய் பாய்ந்து எல்லா உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தட்டும். அன்பு தெய்வ உறவுகள் மத்தியிலே இருக்கிற பிரிவினைகள் நீங்கட்டும். இன்னும் சமுதாயத்திலே இவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா பேர் புகழ் எல்லாம் இவர்களுக்கு தேவையில்லை, நீர் மட்டுமே போதும் என்று இவர்கள் உம்மோடு இணைந்து பயணிக்க ஆற்றல் கொடுப்பீராக. இதோ சிறப்பாக இந்த நாள் முழுவதும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் என்னுடைய திருப்பலியிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.